புரட்டாசி மாதத்தில் பெருமாளுக்கு தளிகை போடுவது ஏன் என்று தெரியுமா? புரட்டாசி மாதத்தை பெருமாள் மாதம், விரத மாதம் என்றே சொல்வர். பெருமாளை வழிபடுபவர்கள் புரட்டாசி சனிக்கிழமை விரதமிருந்து தளிகை போடுவது வழக்கம். புரட்டாசி மாதம் ஸ்ரீ வெங்கடேச பெருமாளுக்கு மிகவும் உகந்த மாதம். இந்த மாதத்தில் பெருமாளுக்கு தளிகை படைத்தால் அவர் அருள்பாலித்து பல நன்மைகளை வழங்குவார் என்பது ஐதீகம். புரட்டாசி மாதத்தில் பெருமாளுக்கு தளிகை போடுவது என்பது அந்த மாதத்தில் சூரியன் கன்னி ராசியில் இருப்பதால் விஷ்ணுவின் அருளை பெறுவதற்கும், எடுக்கின்ற காரியங்கள் நிறைவேறவும், தோஷங்கள் நீங்கவும், குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகவும், நன்மைகளை பெறவும் செய்யப்படும் ஓர் முக்கிய விரத முறையாகும். இந்த விரதத்தின் மூலம் பெருமாள் பாயாச பிரியர் என்பதால் பாயாசம் போன்றவற்றை படைத்து வழிபடுவது சிறப்பு. புரட்டாசி மாத சனிக்கிழமையில் ஸ்ரீ வெங்கடேச பெருமாளுக்கு படைப்பது தளியலாகும். வீடு வாசலை சுத்தம் செய்து பூஜை அறையில் விளக்கேற்றி படைக்கும் இடத்தில் படையல் கோலம் போட வேண்டும். தளியலுக்கு தேவையான சர்க்கரை பொங்கல், புளிசாதம், தயிர் சாதம், தளியல் வடை, கொண்டைக்கடலை சுண்டலுடன் முருங்கைக்கீரை பொரியல் ஆகியவை நைவேத்தியங்கள் தயார் செய்து படைக்க வேண்டும். நாராயணர் படத்தை நன்றாக சுத்தம் செய்து துளசி, சம்மங்கி, சாமந்தி, தாமரை உள்ளிட்டவற்றால் அலங்கரித்து 3 இலை போட்டு தளிகை சாதத்தை வைத்து வழிபடலாம். வாய்ப்புள்ளவர்கள் செய்த சாதங்களை பெருமாளின் முகம் போல் அலங்கரித்து கோவிந்தா கோவிந்தா என்ற நாமத்தை சொல்லி மனதார வழிபாடு செய்யலாம். அந்த சாமி வைத்த மனையில் சிறிய விநாயகர் அல்லது மஞ்சள் விநாயகர் பிடித்து வைக்கலாம். குலதெய்வத்தை மனதில் நினைத்து இந்த வழிபாடு செய்வது வாழ்வில் தடங்கல்கள் நீங்கி பல்வேறு நன்மைகள் கிட்ட வழிவகை செய்யும். விஷ்ணுவின் மார்பில் உரைபவள் அன்னை மகாலட்சுமி. விஷ்ணுவை வழிபட்டால் நாம் எடுத்த காரியம் நிறைவேறுவதற்கான ஆற்றல் மகாவிஷ்ணுவிடமிருந்தும் அன்னை மகாலட்சுமியிடமிருந்தும் கிடைக்கும் என்பதும் நம்பிக்கை. ஓம் நமோ நாராயணாய.